இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். அனுகூலமான கதவும் விரோதம் செய்கிறவர்களும் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட யோசேப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த யோசேப்புடைய வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். பாருங்க, யோசேப்ப அவருடைய தகப்பன் யாக்கோபு மிகவும் சிநேகித்தான். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு பல வர்ணமான அங்கி அவனுக்கு உடுத்தி எல்லா சகோதரருக்கு முன்பாக அந்த யாக்கோபு அவன் மேல அதிக சிநேகமா இருந்தான் நாம் வாசிக்கிறோம். ஆனா பாருங்க, அதே இடத்துலதான் அந்த 11 சகோதரர்களும் 10 சகோதரர்களும் இந்த யோசேப்பை பகைச்சாங்கன்னு நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அது மாத்திரம் கிடையாது, அவனை கொண்டு போயிட்டு பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதன் மேல பொறாமை கொண்டு மறுபடியும் அவனுடைய சகோதரன் அவனை பகைத்து அவனை கொன்று போட நினைத்து அவனை குழியில போட்டு விட்டார். ஆனா தேவன் அங்க ஒரு அனுகூலம் செய்து அவர்கள் இஸ்மவேலர் கையில அவர்கள் ஒப்பு கொடுத்து அவனை எகிப்துக்கு கொண்டு போனார். அந்த எகிப்துல போன பிறகு பாருங்க, ஆண்டவர் அங்க அவன் இங்க யாருமே தெரியாதுன்னு நினைக்கிற நேரத்துல கர்த்தர் பாருங்க போத்திபார் என்கிற ஒரு மனுஷனை அனுப்பி அந்த யோசேப்பை அவனுடைய வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். ஆண்டவர் பாருங்க, அந்த போத்திபாருடைய கவனம் இவன் மேல வரும்படி ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். அவன் தொட்டதெல்லாம் கர்த்தர் பிளஸ் பண்றார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, மறுபடியும் அவனுக்கு விரோதம் செய்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில வராங்க. இந்த போத்திபாருடைய மனைவி அவன் மேல கை போட்டு இல்லையா என்னோட சைன் என்று சொல்லி அவன் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை போடுகிறான். அங்கிருந்து அவன் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறான். சிறைச்சாலையிலையும் பாருங்க, ஆண்டவர் அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்து சிறைச்சாலையில் அவனை ஒரு அதிகாரியாய் கர்த்தர் வைக்கிறாரு. அங்கிருந்து கர்த்தர் பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகிறார் இல்லையா? அங்கே அவனை உயர்த்துகிறார். இப்படி கர்த்தருடைய பிள்ளைங்களை பாருங்க, எங்கெல்லாம் தேவன் யோசேப்புக்கு அனுகூலமான கதவை திறக்கிறாரோ அங்கெல்லாம் விரோதம் செய்கிறவர்கள் இருக்கிறார். எங்கெல்லாம் விரோதம் செய்கிறவர்கள் எழும்புகிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அனுகூலமான வாசல்களை தம்முடைய பக்தர்களுக்கு ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு நீங்க கூட யோசேப்பை போல உங்க வாழ்க்கையில விரோதம் செய்கிறவர்கள் எனக்கு எழும்பு கொண்டே இருக்கிறாங்களே, என் வாழ்க்கையில எத்தனையோ ஒரு நல்ல காரியங்கள் நிகழ்ந்து கூட கசப்பான அனுபவங்களும் கூட எழும்பிக் கொண்டே இருக்க சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பயப்படாத என் மகனே, என் மகளே, எத்தனை விரோதம் செய்கிற மனிதர் உனக்கு விரோதமா எழும்பினாலும் நான் அவர்கள் நடுவில் உனக்கு அனுகூலமான துணையா இருந்து உனக்கு அனுகூலமான கதவுகளை திறந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஆகையினால பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான வாசல்களை திறப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.